வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு நடிகர் பேசிகிட்டு இருந்தார். நடிகர்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள், தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு மாதிரி யாரையோ தாக்குற மாதிரி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, அது நம்மளுக்கு வேண்டாம். நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, நடிகர்கள் நடிகைகள் அரசியலுக்கு வருவது சரியா, அது வரவேற்கலாமா அப்படிங்கிறத பற்றி என்னுடைய கருத்து தான் நான் ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ சமீபத்தில் நிறைய பேர் திரைத்துறையிலேருந்து நம்மளுடைய அரசியலுக்கு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அது மனசார நம்ம வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அது வரக்கூடாதுன்னோ இவங்களுக்கு தகுதி இல்லைன்னோ நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குது, அவங்க யாருக்குள்ளே என்ன நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன அறிவு இருக்குது, என்னதை பற்றிலாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம சும்மா திரையில் பார்க்குறோம், அவங்க வர்றாங்க, டைலாக் பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க, ஒரு பாடல் காட்சி பண்ணுறாங்க, இதோட நம்ம முடிஞ்சிருது. நம்மளுக்கும் நடிகர்களுக்குமான சொந்தம் இவ்வளோ தான். அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது திரையில் அவங்க எப்படி இருக்காங்க அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அது ஃபுல்லாகவே நடிப்பு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் கூட நம்ம அதை நம்பவே ஆரம்பிச்சிடும். ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நடிகர் ஒரு வில்லனாகவே நடிக்கிறாங்க. ஒரு காலத்துலலாம் வில்லனாக நடிக்கிறவங்களெல்லாம் ஊரில் யாருன்னா பார்த்தாங்கன்னா பயங்கரமாக திட்டுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியுது, எல்லாமே நடிப்புன்னு தெரியுது. தெரிஞ்சால் கூட நம்ம திட்ட தான் செய்கிறோம். யாரை? வில்லனை கிடையாது, ஹீரோவை திட்டுறோம். ஏன்னா நடிக்கிறேன்னா ஒழுங்காக நடிச்சுட்டு போயிட்டே இரு, அதுக்கு மேலே ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் அவங்கள அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், நானும் வரலாம், நீங்களும் வரலாம். இப்போ நானே போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னா எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸ் கிடையாது, அதனால் என்னை பற்றி யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஸோ நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆனால் யார் வேணால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சிலர் நடிகர்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நடிக்க வந்தோமா நடிச்சுட்டு போங்கப்பா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் நடிகர்களை தலையில் தூக்கி வச்சுக்கிறீங்க. இந்த பழைய காலத்து நடிகர்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க இந்த மாதிரி தான். ஆனால் அவங்களும் அரசியல் இருந்தவங்க தான், அரசியல் சார்ந்து தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 2 நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க, அதில் ஒரு நடிகருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, இன்னொரு நடிகருக்கு வரவேற்பு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்? நடிகராக பாருங்க, நீங்கள் அரசியல்வாதியாக பார்க்காதீங்க, பெரியதாக தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்கல இல்லையா, அதனால் அவர் அப்படி தான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் பார்த்த வீடியோவில் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ அந்த மாதிரி பேசியிருக்காங்க அவங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். நடிகர்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? இது நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா முரண்பாடான கருத்துக்களை ஷேர் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு புயல் வந்தாலோ, ஒரு மழை வந்தாலோ, வெள்ளம் வந்தாலோ முதல்ல கேட்குற விஷயம் என்னன்னா, இந்த நடிகர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அதுவே அந்த நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா, இவன் நடிச்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இவனுக்கு அரசியல் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்பா உனக்கு நீ ஒரு பெரிய வெள்ளம் வரும்போதோ, ஒரு புயல் வரும்போதோ அந்த நடிகரை நீ என்ன செஞ்சாங்க மக்களுக்குன்னு கேட்டேல்ல. அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன தப்பு? வந்துட்டு போட்டுமே, அது அவருடைய பிஸ்னஸ்ஸு. என்ன, நம்ம சினிமாவில் போய் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்து உட்காடுறேன், இல்லைன்னா ஒரு பொட்டி கடை போட்டு உட்காந்துக்கிறேன், என்னால் இதுக்கு மேலே நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஓகே, நல்ல மனுஷன் அப்படிம்பீங்களா? பொழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கான்ப்பா, இவனுக்கு இவ்வளோ பேர் புகழ் அந்தஸ்து இருக்குது, அடுத்த அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிப்பானா, அதை விட்டுட்டு பொட்டி கடை வச்சுட்டு உட்காந்துருக்கான் இவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம்? சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதே இது அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு என்ன சொல்லுவோம்? இவனுக்கெல்லாம் எதுக்கு இந்த பொழப்பு, நடிச்சுட்டு பேசாமல் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கூத்தாடின்னு சொல்லி ரொம்ப கேவலமாலாம் பேசுவாங்க. ஆனால் பார்த்தா அவங்களும் மனுஷங்க தான், கூத்தாடுறவங்களும் மனுஷங்க தான்.
அவங்கள வந்து கேவலமாக பேசணும் அவசியமே கிடையாது. கூத்தாடிங்கிறது கேவலமான வார்த்தையும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ அந்த காலத்தில் வந்து கூத்தாடுறது இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஈவினிங் டைமில் தான் கூத்தாடுறதெல்லாம் நடக்கும். நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர மக்கள் சாயங்காலம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இருந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த கூத்து தான். ஸோ இந்த கூத்து வந்து யாரெல்லாம் நடத்துகிறாங்களோ அவங்களாம் கூத்தாடிகள். இவங்களுக்குலாம் அந்த காலத்துலலாம் சம்பளம்லாம் கிடையாது. ஆனால் ஊர்லேயே வந்துட்டு அவங்க ஊரில் இருந்தே நம்ம வந்து சாப்பாடு போடுறதோ இல்லை அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறதோ எல்லாம் ஊரில் இருந்தே பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அந்த கூத்து பண்ணுற வேலையை மட்டும் தான் பண்ணுவாங்க. வேறு எந்த வேலையும் இவங்களுக்கு கிடையாது ஊரில். அதாவது மக்களை வந்து மகிழ்விக்கக்கூடிய வேலை அவ்வளோதான் இவங்களுக்கு. இதுக்காக ஊரில் இருந்து சாப்பாடு போடுறதும் துணிமணி எடுத்து கொடுக்குறதும் எல்லாம் பண்ணுவாங்க. காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா சும்மாவே இவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம், சும்மாவே துணிமணி எடுத்து கொடுக்குறோம், அப்போ வந்து இவங்க வந்து கூத்தாடிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி இல்லாமல் போய் சினிமா இப்போ வந்து சினிமாலாம் வந்து நிற்கிது. நாடகம் அப்படிங்கிற விஷயம்லாம் போய் கூத்து அப்படிங்கிற விஷயம்லாம் போய் இப்போ வந்து நாடகம் நம்மளுடைய திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி திரையரங்குகளில் போய் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து நம்ம இப்போ நிற்கிறோம். ஸோ அதெல்லாம் பழைய வார்த்தைகள். கூத்தாடிகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பழைய வார்த்தைகள். அதுவும் வந்து கேவலமான வார்த்தை கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லி திட்டுற எல்லாருமே வந்து நீங்கள் தான், உங்களுடைய மைண்டு தான் கேவலமாக இருக்கே தவிர அந்த வார்த்தை வந்து கேவலமான வார்த்தை கிடையாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு நடிகரை பொறுத்த நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கிட்ட கேள்வி கேட்குறது நியாயம். அதுவும் வந்து ஆட்சிக்கு வந்த அரசியல்வாதிக்கிட்ட கேள்வி கேட்குறது ரொம்ப நியாயம். அதுவே வந்துட்டு ஒருத்தர் வந்து இன்னும் ஆட்சிக்கு வரலை, ஆனால் வந்துட்டு எலெக்ஷன்லலாம் நின்றுருக்காரு, இன்னும் ஆட்சிக்கு வரல, ஜெயிச்சு ஆட்சிக்கு வரல, அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு யூஸ் இல்லை. ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று தான். எப்போவுமே மக்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது ஒரே விஷயமா தான் இருக்கும். அது யார் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மாறாது. மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லது பண்ணணும், நாடு முன்னேறணும், மக்கள் முன்னேறணும், எங்களுடைய அடிப்படை வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேறணும். இதுதான் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக இலவசங்களை கொடுக்குறாங்களே தவிர மக்களுடைய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் நிறைய நிறைவேற்றினாங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இலவசங்கள் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க நல்லவங்க அப்படின்னு தான் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார், நாட்டை முன்னேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏதாவது சொல்கிறோன்னாலும் அது இலவசங்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அது எதா வேணா இருக்கலாம். இலவசங்கள் அப்படிங்கிறது எதா வேணா இருக்கலாம். நம்மளுடைய உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், இருப்பிடமாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அது இலவசமாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அதை அடிப்படையில் தான் வந்து நம்ம தலைவர்களை வந்து மதிப்பிடுறோம். ஸோ இதுவே வந்து ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை தான். ஏன்னா மக்களுக்கு இந்த மூணுமே அடிப்படையாக அவங்களே சம்பாதிச்சுக்கிற அளவுக்கு நாட்டை முன்னேற்றினாங்கன்னா அவங்க தான் வந்து சிறந்த தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி நாட்டை முன்னேற்றினவங்க அப்படின்னு நம்ம வந்து யாருமே பார்க்கல. இருக்க நாடு பின்தங்கிட்டே தான் வருது. எல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க, நாடு வந்து பின்தங்கிட்டே தான் வருது. என்ன பண்ணுறது, யார் வந்து அது முன்னேற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த நடிகர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். நடிகர்களுமே வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நடிக்கிறாங்களா, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறாங்களான்னா கிடையாது. நடிப்பு விஷயங்கள நிறைய கஷ்டங்கள் இருக்குது. 1-2 நடிகர்கள் வந்து எவ்வளவோ சம்பாதிச்சிட்டாங்க, பெரிய உச்ச நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நடிகர்கள் அப்படின்னாலே நம்ம வந்து பொறாமைப்படக்கூடாது. நடிப்பு துறையில் நல்லா வாழ்ந்து கெட்டு போனவங்களும் இருக்காங்க, வாழவே வாழாமல் கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. நடிப்பு துறையை வந்து நம்பி போய் உயிரை விட்டவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் நடந்திருக்கு. அதில் 1-2 பேர் தப்பி பொழைச்சி நல்லா அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நிறைய உழைப்பு போட்டு முன்னேறி வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நம்ம வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி விமர்சிப்பது என்பது மக்களுடைய தரத்தை தான் காமிக்குதே தவிர அவங்களுடைய தரத்தை வந்து காமிக்காது. நம்ம வந்து ஒரு கேவலமான வார்த்தை சொல்லி ஒருத்தரை திட்டுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை தவிர, நம்மளுடைய வார்த்தைகளுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை தவிர அது அந்த மனுஷனுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கிடையாது. இதுதான் நடிகர்கள் விஷயத்துலையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு நடிகர் வந்து
ஓரளவுக்கு தாங்க நடிக்க முடியும். இப்போ வந்து 20 வயசுல ஓடி ஓடி உழைச்ச மாதிரி நம்மளால 60 வயசுல ஓடி ஓடி உழைக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு 50 வயசு தாண்டிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஓடுறதும் உழைக்கிறதும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் வாழறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு, நிறைய பேரோட பிளானே அதாக தான் இருக்கும். 50 வயசுக்குள்ளே எனக்கு தேவையானதை நான் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய பிளானாகவும் இருக்கும். அப்போது நடிகர்களை மட்டும் நம்ம ஏன் குத்த சொல்கிறோம்? 20 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் ஒரு நடிகர் நடிக்கிறாங்க. ஓகே, ஓட முடியுது, நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியுது, அவங்க போய் நடிக்கிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. இந்த 50 வயசு ஆகும்போது இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். ஸோ சலிப்பு வரும்போது அவங்க என்ன பண்ணுங்க, இனிமேலும் நான் போய் வந்து ஓடிட்டு இருக்கணுமா, ஊர் ஊராக போகணுமா, நான் வந்து இனிமேலும் போய் டான்ஸ் எல்லாம் ஆடணுமா, ரொமான்ஸ்லாம் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்போது இதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம்? சும்மா வீட்டில் உட்கார முடியாது இல்லையா? ஈவன் அவங்க வந்து நிறைய சம்பாதிச்சிருந்தாலுமே கூட சும்மா வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே மதிப்பு கிடையாது. நம்ம வீட்டிலே நிறைய பார்த்துருப்போம். வேலைக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மதிப்பு இருக்குது, வீட்டில் உட்காந்துருக்கும் போது என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது பெண்கள் பெரும்பாலும் இதை வந்து நிறைய பெண்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஆண்கள் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே தான் இதை அனுபவிப்பாங்க. பெண்கள் வந்து கல்யாணம் ஆன உடனே நிறைய பெண்கள் இதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வேலை இல்லாமல் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஃபினான்ஷியலி நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருப்போம். ஸோ அதுவே வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கும்போது நம்மளை வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் தான் நம்மளை நடத்துவாங்க. எப்போ நடத்துகிற மாதிரி நடத்த மாட்டாங்க. ஸோ இது வந்து குடும்பத்து மேலே நான் வந்து இது சொல்லலை. என்ன சொல்கிறது, ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்க, இப்போ நடிகரே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து ஷூட்டிங் கிளம்புறாருன்னா அவர் கிளம்புறதுக்குள்ளே அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ நடிக்கிறத நிறுத்திட்டேன், நான் வீட்டில் தான் இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னா அந்த டைமுக்கு சாப்பிட்ற டைமுக்கு டேபிளில் வந்து உட்காந்தா கூட சாப்பாடு லேட்டாக தான் வரும். ஏன்னா நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் தானே இருக்க போகிறீங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான். வீட்டில் நடிகர்களுக்கும் அதே தான் நடக்கும், ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவங்க யோசிப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம இதை விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் உட்காரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவு கிடையாது. அப்போது சினிமாவில் இருக்கோம், ஒரு பேரு புகழ் அந்தஸ்தோடு இருக்கிறோம். ஸோ இதில் இருந்துக்கிட்டு நம்ம வேறு எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மாற்றாக, அதாவது ஒரு தொழிலுக்கு மாற்று தொழிலாக அமையக்கூடியது வந்து நம்மளுடைய அரசியல் தான். நம்மளுடைய நடிகர்களுக்கு மாற்று தொழிலாக அமையக்கூடியது அரசியல் தான். அரசியலுங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வர்றாங்க. இப்போல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கெலாம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. உண்மை அதுதான். உண்மையிலே வந்து அரசியல் அப்படிங்கிறது என்ன? மக்களுக்கு தொண்டு பண்ணுறதுக்கு வரேன், மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வரேன், மக்களை காப்பாற்றுறதுக்கு வரேன், இப்படி தான் நான் சொல்கிறாங்க. ஆனால் சம்பாதிக்கிறது யார் சம்பாதிக்கிறாங்க? அவங்க தான் சம்பாதிச்சுக்கிறாங்க, மக்களை சம்பாதிக்கிறாங்க கிடையாது. வர்ற வரி பணத்துலேருந்து நிறைய வந்து ஆட்டையை போடுறது அவங்க தான் ஆட்டையை போட்டு சம்பாதிக்கிறாங்களே தவிர, மக்கள்கிட்ட பேசும்போது சொல்லிப்பாங்க மக்களுக்கு சேவை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு. எந்த அரசியல்வாதியும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நான் பார்க்கல. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை நம்ம வந்து சொல்லிக்கலாம், நம்ம எந்த கட்சியில் இருக்கோமோ அவங்கள வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம சொல்லிக்கலாம். அவங்க பண்ண தப்புகளை சொல்லாமல் மறைச்சிக்கலாம், அது வேணால் பண்ணிக்கலாம். இவங்க நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க பண்ண தப்புகளை சொல்லாமல் மறைச்சிக்கலாம். அதுதான் வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயம். இப்போது அதே நடிகர்கள் வரும் பொழுது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இவன் வந்து நடிச்சுட்டே இருக்க வேண்டியதானே, இவனுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. இவனுக்கு வந்து அரசியலை பற்றி என்ன தெரியும்? ஒரு 50 வயது மனிதரோ இல்லை 60-70 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரோ இங்கே தானே இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த நாட்டு அரசியலை பற்றி தெரியாது அப்படின்றீங்களா? ஒரு 20 வயசு பையன்கிட்ட கேட்டால் அழகாக சொல்லுவான், நம்ம வந்து அரசியலில் வந்து யார் ஆட்சிக்கு வராங்க, என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு 20 வயசு பையனால் புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அவங்க வயசானவங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க சினிமா துறையிலேயே நிறைய பாலிடிக்ஸை சந்தித்து தான் வந்திருப்பாங்க. சந்திக்காமலாம் வர முடியாது. எந்த துறையிலையுமே வந்து சாதிச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய பாலிடிக்ஸை சந்தித்து தான் நம்ம வந்து சாதிக்க முடியுமே தவிர, நான் வந்து எந்த பாலிட்டிக்ஸுமே நான் வந்து சந்திக்கலைங்க. ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யாருமே என்னை கிரிட்டிசைஸ் பண்ணலை, நான் நல்ல விதமாக வந்தேன், இப்போ சாம்பியன் ஆகிட்டேன், நம்பர் 1ல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. நிறைய பாலிட்டிக்ஸை சந்திச்சிருப்பாங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புறக்கணிப்புகளை சந்திச்சிருப்பாங்க.
ஏன்னா வந்துட்டு நடிகர்களே வந்து ஒருத்தர் பொறாமப்படுறத நம்ம பார்க்குறோம் இந்த காலத்தில். மக்களை விடுங்க, நடிகர்களை எடுத்துக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் நான் ஹீரோவை நடிக்கும்போது நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா தலைவர் பற்றி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு தலைவரை பற்றி முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர், நடிகர்களே நிறைய பேர் பேசுகிறாங்க. மக்கள் பேசுகிறாங்கன்னா மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது வித்தியாசமானது. ஆனால் நடிகர்கள் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய பார்வை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பொறாமையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நமக்கு முன்னாடியும் ஹீரோவை நடித்தான், நம்ம கூடயும் ஹீரோவை நடித்தான், நம்ம வந்து இப்போ வந்துட்டோம் இப்போவும் வந்து ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கானே அப்படின்ற பொறாமை தான் இருக்கும். இதே அவங்களை வந்து எதிர்க்க பார்த்துட்டாங்கன்னா எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். தலைவர் வந்து ஒரு சபையில் நடந்து வரும்போது இவரை எதிர்த்து பேசினவங்க, இவர் முதுகு பின்னாடி பேசினாங்க, அத்தனை பேருமே வந்துட்டு எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அதை நேரில் பார்த்து பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஒரு மீடியாவில் நான் பேசுவேன், அவர் இல்லாத இடத்துல பேசுவேன், அவருக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுவேன், ஆனால் எதிர்க்க பேச மாட்டேன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சித்தாந்தமா என்னன்னு தெரியல. அவங்க வந்து அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எந்த நடிகரை வேணால் எடுத்துக்கோங்க, நான் தலைவர் சொல்கிறேன், தலைவர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த நடிகரை வேணால் எடுத்துக்கோங்க. மற்ற ஒரு நடிகர் வந்து இவரை வந்து இது பண்ணுறாரு, டிஸ்டர்ப் பண்ணுறாரு, இல்லை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக முதுகுக்கு பின்னாடி தான் அவங்க பேசுவாங்களே தவிர முகத்துக்கு முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னா அவங்க ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்லி வந்து பொறாமையால் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா அரசியலுக்கு இவர் வந்துருவாரோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா வந்து இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவர் ஒருவேளை அரசியலுக்கு வந்துட்டா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒருவேளை பின்னாடிவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு காமெடின்னா, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களே சில நடிகர்களை அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இவர் வரக்கூடாது, இவர் வரவே கூடாது. குறிப்பாக வந்து நான் தலைவர் பற்றியே பேசுகிறேன். தலைவரே எடுத்துக்கோங்களேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். தலைவர்னோன்னா யாருன்னு கேட்பாங்க, அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. தலைவரா, யார் அதை தலைவர், என்ன தலைவர் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் நான் சொல்கிறேன், அவரை தான் நான் தலைவர் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஏன் இதை வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இதையும் வந்து சொல்லி நிறைய பேர் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த விளக்கத்தை இந்த இடத்துல நான் கொடுத்தேன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் சொல்கிற நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயமே அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரியா? ஒரு நடிகரே வந்துட்டு அவரை பற்றி பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. நடிகர்களே அவரை வந்துட்டு மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறது, டைரெக்டாக விமர்சனம் பண்ணுறது கூட, அப்படி பண்ணுறவங்கள கூட ஏற்றுக்கலாம். டைரெக்டாக இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி விமர்சனம் பண்ணுறவங்கள கூட ஏற்றுக்கலாம். சிலர் வந்து அவர் பேரை சொல்கிறதுக்கு கூட சிலருக்கு தைரியம் கிடையாது, அப்படி விமர்சனம் பண்ணுவாங்க மறைமுகமாக. உச்ச நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வந்து பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நடிகர், இல்லை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நடிகர், இந்த மாதிரிலாம் அடமொழி கொடுத்து வந்து பேசுவாங்க. அதெல்லாம் அவங்களெல்லாம் வந்துட்டு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் வந்துட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, இப்போது நம்ம தலைவரே எடுத்துக்குவோம். தலைவரை எடுத்துக்கிட்டா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, எந்த ஒரு இயற்கை சீரழிவு நடந்தாலும் முதல்ல வந்து மக்கள் கேட்குறது அவர் என்ன பண்ணார் கேட்குறாமா இல்லையா? யார் கேட்குறது? தமிழ்நாட்டு மக்கள் தான் கேட்குறோம். நம்ம தமிழ் மக்கள் தான் நம்ம தான் கேட்குறோம். எல்லாரும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இந்த புயல் இப்போ சமீபத்தில் வந்த புயலுக்கு கூட நம்ம வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், புயலுக்கு என்ன பண்ணார், வெள்ளத்துக்கு என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணாருன்னு வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்படி கேள்வி கேட்குற எல்லாருக்குமே தெரியும், அவர் வெளியில் தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு நம்ம வந்து அப்படி தான் பேசுவோம். ஆனாலும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இவர் வந்து தமிழக மக்களுக்கு பண்ணலை, எங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் பண்ணலை, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து வாழ வச்சுருக்கோம், நாங்கள் தான் அவங்கள வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்து விட்டுருக்கோம், இன்றைக்கி 100 கோடி ரூபாய் சம்பளம்னா அது நாங்கள் தான் கொடுக்குறோம், ஆனால் வந்துட்டு எந்த புயலுக்கும் எந்த வெள்ளத்துக்கும் நீங்கள் மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஒன்று. அதே நம்ம தான் என்ன சொல்கிறோம், அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நீ என்ன தமிழனா? முதல்ல கேட்குற கேள்வி அதுதான். நீ என்ன தமிழனா, நீ எப்படி அரசியலுக்கு வரலாம்?
சரி அவர் தான் தமிழன் இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் ஒரு ஒரு புயலுக்கும் ஒரு ஒரு வெள்ளத்துக்கும் அவர் என்ன பண்ணாருன்னு எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? கேட்கக்கூடாதுல்ல. ரெண்டு முரண்பாடு இருக்கா? அவர் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே அப்படியா பண்ணுறோம்? நம்மளும் தான் இருக்கோம், நம்மளும் தான் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்மளும் நிறைய சாப்பாடு வச்சுட்டு தான் இருந்தோம். சரி, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம், நம்ம சாப்பாடை கொண்டு போய் மேல் வீட்டில் கொடுப்போம், இல்லை நம்ம சாப்பாடை கொண்டு போய் கீழ் வீட்டில் கொடுப்போம். அவங்க சாப்பிடாம இருப்பாங்களா பார்ப்போம். நம்ம ஒரு 2 பிரெட் பாக்கெட் வச்சுருந்தா ஒரு பிரெட் பாக்கெட் அவங்களுக்கு கொடுப்போம். யாருன்னா செஞ்சோமா? செய்கிறது கிடையாது. ஏன்னா வீடை சுற்றி தண்ணி இருக்குது, எனக்கு இருக்கிறதே ஒரு 4-5 பிரெட் பாக்கெட்னா அது நான் தான் வச்சுருப்பேன், பக்கத்து வீட்டுக்கு கூட கொடுக்க மாட்டேன் நான். எல்லாரும் அப்படி தானே? ஸோ அந்த நிலைமையில கூட நம்ம யோசிப்போம், நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத யோசிப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் சம்பாதிக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் கொண்டு கொட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருந்தாலும் மறைமுகமாக நிறைய அவர் செய்கிறாரு. அவர்கிட்ட உதவி வாங்கினவங்க நிறைய பேர் வெளியில் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வெளியில் சொல்லாமலும் இருக்காங்க. ஆனாலும் நம்ம கேட்போம், என்ன செஞ்சீங்க? இதே தமிழக அரசை போய் நம்ம கேட்க மாட்டோம். தமிழக அரசு எனக்கு என்ன செஞ்சது? இவரை கேட்குறவங்களில் 100க்கு 50 பேர் கூட தமிழக அரசை கேட்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய புகழ் தான் அதிகமாக இருக்குது. அவர் தான் பெரிய லெவலில் இருக்கார். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 அப்படிங்கிறது அவர் தான் இருக்கார். ஸோ எதாக இருந்தாலும் மக்கள் அவரை தான் எதிர்பார்ப்பாங்க. அவருக்கும் தெரியும் மக்கள் நம்மளை தான் எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும். அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். அதை வீடியோ எடுத்து நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் போடுறாங்கல்ல, நாங்கள் இது செய்கிறோம் அது செய்கிறோம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது. கையில் இருக்க காசெல்லாம் கொடுத்துட்டேன், நான் இவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன். எதுக்கு இந்த பப்ளிசிட்டிலாம்? தேவையில்லை. நீ கொடுக்குறியா, நல்ல விஷயம் கொடு, வேண்டானே சொல்லலை. கேட்டால் இதை பார்த்து இன்னும் 10 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களா? எந்த 10 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படும் போது தானாக போய் ஹெல்ப் பண்ணுவான். நீ வீடியோ போட்டு தான் அவன் ஹெல்ப் பண்ணணும்னா அது தேவையே இல்லை. அதுக்கு பேர் பப்ளிசிட்டி, அதுக்கு பேர் உதவி கிடையாது. ஸோ ஏதோ செய்கிறாங்க, சரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போங்க. அதை வீடியோ எடுத்து போடாதீங்க. நீங்கள் காசு கொடுத்து அவங்க வாங்குறத தயவு செஞ்சு வீடியோ எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு வேளை ஓகே, நீங்கள் வீடியோ போட்டால் ஒரு 10 பேர் பார்த்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தனியாக உங்களை மட்டும் வச்சு நான் அது மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்பா, நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், இது முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், அதோடு முடிச்சுக்கோங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறத அந்த மக்களோடு சேர்த்து வீடியோ எடுத்து போடுற அந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்களே பரிதாபமாக இருப்பாங்க. இங்கே கூட பார்த்தேன் நான், தண்ணி சுற்றி தண்ணி இருக்குது, வீட்டை சுற்றி தண்ணி இருக்குது, ஒரு அக்கா வராங்க, அவங்கக்கிட்ட காசு கொடுக்குறது ஒரு நடிகர் வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல. அவங்களுக்கு நல்ல பேர் தான், அந்த நடிகருக்கு நல்ல பேர் தான் கிடச்சிது. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வாங்கினவங்களுக்கு வாங்கும்போது தெரியாது அவங்களுக்கு. அதே வீடியோவை சமூக வலைத்தளங்களில் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். நம்மளை அந்த நிலைமையில வச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடியோ புயல் டைமில் தான் ஒரு மாதிரி ஒரு மீம்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது ஒரு பையன் ஏதோ ஒரு உணவு பொட்டலத்தை எடுத்துகிட்டு போகிறான். புயல் டைமில் போய் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு போகிறான். கதவை தட்டி அந்த ஆளை வெளியே கூப்பிட்டு, நான் கொடுக்குறேன், வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றான். ஒரு நிமிஷம் இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நல்லா வெள்ளை வேஷ்டி சட்டையை போட்டு ஒரு டவல் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு அரசியல்வாதி மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டார். வெளியே இப்போ கொடுப்பா, கொடுத்துட்டு நீ வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, வீடியோ எடுக்கல. ஏன் அப்படின்னா, அவன் கொடுத்து இவர் வாங்க வேண்டியதை இவர் கொடுத்து அவன் வாங்குற மாதிரி தெரியுது அந்த தோற்றம் பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க கஷ்டப்படுற நிலமையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது இவங்களுக்கு நல்லதாக இருக்குது. அதுவே நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்டால் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன? அப்போ என்ன தோணுது உங்களுக்கு? அவன் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தோணுது இல்லை? அதே மாதிரி தானே நம்ம கொடுத்து அடுத்தவங்க வாங்குறத நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா? நீ ஹெல்ப் பண்ண போகிற அப்படிங்கிறத ஒரு 4 பேருக்கு தெரிவிக்கணும்னா நீ மட்டும்தான் அந்த ஃப்ரேமில் இருக்கணும்.
நீ எந்த இடத்துக்கு போறியோ அந்த ஃப்ரேமில் நீ மட்டும் நின்று பேசு. நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கேன், ஹெல்ப் பண்ண போகிறேன், உங்களால் முடிஞ்சால் நீங்களும் பண்ணுங்கள், முடிச்சிரு. அங்கே இருக்கிறவங்கள வீடியோ எடுத்து அவங்களுக்கு வந்து நீ சாப்பாடு கொடுக்குறதையோ அவங்களுக்கு வந்து நீ காசு கொடுக்குறதையோ தயவு செஞ்சு வீடியோ எடுக்காத. அது என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அவமானம். இது வந்து நிறைய பேர் செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் நீங்கள் மட்டும் இருங்க போதும், வேறு யாரும் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது. நீங்கள் கொடுக்குறது லைவாக வந்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அது பியூர்லி அது வந்து பப்ளிசிட்டி தான். ஸோ அந்த மாதிரி பப்ளிசிட்டிலாம் வந்து தலைவர் பண்ண மாட்டார். ஸோ அதுக்கு தான் சொல்ல வந்தேன், எங்கேயோ போயிட்டேன். ஓகே, அதாவது தலைவர் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து இந்த மாதிரி நின்று வீடியோ எடுத்து 4 பேருக்கு வந்து கொடுத்து போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அவர் யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய பேர் ஹெல்ப் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸும் நிறைய வந்து வைரல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து கொரோனா டைமில் வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் போட்டிருந்தார். ஸோ கொரோனா டைமில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வீடியோவில் சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஓ இதெல்லாம் பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ ஹெல்ப் பண்ணியா, நீ கொடுத்தியா, நீ அது பண்ணியா, நீ இது பண்ணியா, கேள்வி கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்க மாட்டோம், கரெக்டா? ஸோ நம்ம வந்து அவர் வந்து என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு அவரன்னு இல்லை, நான் எல்லா நடிகர்களுமே சொல்கிறேன். எந்த நடிகரையுமே நீ அதை பண்ணியா இதை பண்ணியான்னு கேட்காதீங்க. இப்போ வந்து சமீபத்தில் ஒரு நடிகரை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன். இவர் வந்து வீட்டுக்கு வந்தாருன்னா பேசாமல் வந்து பெட்ரூமில் போய் படுத்துருவார். 2 நாள் ஆனாலும் அந்த பெட்ரூம் கதவு திறக்காது, உள்ளேயே இருப்பார், ஒய்ஃபை பார்க்க மாட்டார், குழந்தைங்களை பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து அவங்கக்கிட்ட அந்த உச்ச நடிகருடைய மனைவி வந்து சொன்ன விஷயத்தை இவங்க இங்கே ஷேர் பண்ணுறாங்க. சரி, அப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது. ஒரு நாள் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர நம்மளுக்கே எவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக எங்கேயோ ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து வெயில்லையும் மழையிலையும் உட்காந்து அவங்க என்னென்ன சீன் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடித்து கொடுத்து, இதுக்கெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லைட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய கேமராஸு, ஓடி உருண்டு ஃபைட் பண்ணி இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு வந்த ஒரு மனுஷன் வந்து அவர் தனியாக ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அவர் எதுக்காக சம்பாதிக்கிறார்? உங்களுக்காக தானே சம்பாதிக்கிறாங்க. அவரோட பேஷன் ஒன்று இருக்குது, ஓகே. அவர் வந்து நடிகராகணும்னு நினைக்கிறாரு, உச்ச நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக தான் அது உழைச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம தான். ஏன்னா நிறைய வீடுகளில் நடக்கிற விஷயந்தான் இது. வந்து உச்ச நடிகர்கள் வீட்டில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா வீட்லேயும் நடக்கிற விஷயந்தான். ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வர ஒரு ஆண் வந்து முழுமையாக குழந்தைகளை கவனிச்சிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். நிறைய வீடுகளில் பெண்கள் தான் இதெல்லாம் கவனிச்சிக்கிறாங்க. நிறைய வீடுகளில் கணவன் மனைவிக்கு இடையிலான பேச்சு அப்படிங்கிறதே வந்து இருக்கிறது இல்லை. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் வரையும் பேசுவாங்கப்பா, 10 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் மாதிரி தான் போகும் லைஃபு. ஸோ இது அவர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அதுலேயுமே நிறைய பேர் வந்து அவரை திட்டி தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அது வந்து விஜய் அவர்களாக இருக்குமோ அப்படின்லாம் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்துட்டு போகிறாரு என்ன, அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுறாரு, கிட்டத்தட்ட 50 வயசு ஆக போகுது மனுஷனுக்கு. ஸோ அந்த வயசில் அவர் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ரெஸ்ட் தேவை தானே. ஸோ வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு தானே வந்திருக்காரு, ரெஸ்ட் எடுக்கட்டுமே, 2 நாள் தானே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகட்டுமே, என்ன இப்போது அப்படின்னு விடாமல் அதை போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி என்ன பண்ணுறது. எல்லாம் புரிஞ்சுக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த பொசிஷனை கேவலப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நம்ம தூக்கி சமுதாயத்தில் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அவர் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னா வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு வரட்டும். எத்தனை பேருக்கு இங்கே அந்த வாய்ப்பு கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து விஜய் அவர்களையே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு நிலைமையிலேருந்து பெரிய ஓகே சினிமா பேக்ரவுண்ட்லாம் இருந்துச்சு, இருந்தால் கூட ஒரு ஹீரோவாக அவர் வந்து நின்று மேலே வர்றதுக்கு அவர் நிறைய உழைப்பு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. நானே தான் சொன்னேன், தலைவரை வந்து முன்னிறுத்தி தான் அவர் வந்தாருன்னு சொன்னேன். உண்மை தான், தலைவர் பேரை காமிச்சு தலைவருடைய போஸ்டர்லாம் காமிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணி தான் வந்தார். இருந்தாலும் அதில் அவர் உழைப்பு இல்லாமல் அவர் வந்து முன்னுக்கு வரல.
ஸோ அவர் முன்னுக்கு வந்துட்டாரு, ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு. இப்போ வந்து அரசியலுக்கு வந்து வரப்போறாருன்னா வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சு ஓகே இவருக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும், சமுதாயத்தில் வந்து இவரை வந்து ஒரு பெரிய ஆளாக ஆக்கணும்னு நினச்சாதான் அந்த மனுஷனோட கனவு வந்து நிறைவேறும். அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களே காலை வாரிக்கிட்டே இருந்தாங்கன்னா வெளியில் போய் அவர் என்னதான் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள். சொந்தமாக கூட இருக்கிறவங்களே வந்துட்டு காலை வர்றாங்க. அதையும் மீறி வெளியில் வந்தால் கூட நடிகர்கள் காலை வர்றாங்க. அதே மாரி வெளியில் வந்தால் மக்கள் வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நடிகர்களுக்கு மட்டும்தாங்க இதெல்லாம் நடக்கும். ஒரு காலத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க, நடிகன் வந்து அவன் ஃபீல் பண்ணி அழுதா கூட அதை நடிப்புன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 100% உண்மைதான். ஸோ திறமை இருந்தால், வாய்ப்பு இருந்தால், அவர்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா, அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா, நல்லா வந்து மக்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா யார் வேணால் வரலாம். அது நடிகராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். நடிகர்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வேண்டாம். நடிகர்களே அதை பண்ணுறீங்க, அதையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. மக்கள் வந்து என்னென்னா, ஒன்று அவங்கக்கிட்ட உதவி கேட்காம இருங்க. அப்படி நீங்கள் உதவி கேட்குறீங்கன்னா அவங்களுக்கு அரசியலுக்கு வரும்போது அவங்கள மனசார வரவேறுங்க. நீங்கள் வந்து தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்காதீங்க. இதையும் கேட்போம் அதையும் சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நடிகர்களுடைய நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அண்ட் அரசியலுக்கு வந்த நடிகர்களுமே யாருமே பெரிய லெவல்லலாம் வரல. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் திரைத்துறையிலேருந்து வந்தவர்கள் தான். அவங்க வந்து சிஎம் பதவிக்கு வந்து பெரிய பெரிய லெவல்லலாம் வந்து இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் கலைஞருமே வந்து திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவர் தான். ஏன்னா அண்ணாவுக்கு அப்புறம் வந்து அண்ணா வந்து திடீர்னு வந்து பதவியில் இருக்கும்போது இறந்து போயிடுறாரு இல்லையா? அவருக்கு அப்புறம் வந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து லிஸ்ட்டு போட்டு பேர்லாம் வச்சுருந்தாங்க. அந்த லிஸ்ட்லேயே வந்து கலைஞரோட பேர் இல்லை. ஆனால் இவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருக்கு அப்புறம் இவர் வந்தார், ஏதோ ஒரு அரசியல் பண்ணி தான் வந்திருப்பார், வேற என்ன? ஓகே, அந்த திறமை இருக்குல்ல அவர்கிட்ட. ஸோ அந்த அரசியல் பண்ணது கூட திறமை இருக்கிறதுனால தான் அவர் வந்து சிஎம்மாக வந்து உட்கார்ந்தார். அதே தான் வந்து நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களும் நம்மளுடைய ஜெயலலிதா அவர்களும் எல்லாருக்குமே திறமை இருந்ததுனால தான் அவங்க சிஎம்மாக வந்து உட்கார்ந்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து இப்போது வந்து இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அந்த இதை வந்து அவங்களால தக்க வச்சுக்க முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வாய்ப்பு வந்து வேறொருத்தங்க கைக்கு போக தான் செய்யும். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க கைக்கு போக தான் செய்யும். சிறப்பாக பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, சிறப்பாக அரசியல் பண்ணுறவங்க தான் இதில் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் அரசியல்வாதியாக வர முடியும். மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பீட் பண்ணி வந்தால் தான் வந்து அவங்க பதவியில் போய் உட்கார முடியும். ஸோ பார்ப்போம், நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை தயவு செஞ்சு வந்து யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வரவேறுங்க, பிடிக்கலையா ஓட்டு போடாதீங்க, அவ்வளோதான். 2 விஷயம்தான் நம்ம பண்ண வேண்டியது. இதை விட்டுட்டு அவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.